श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. சோ இன்னைக்கு செஷனுடைய பேரு என்னது? பரிபாஷாடி. பரிபாஷா. பரிபாஷைன்னா என்ன யாருக்கு தெரியும்? மேம் அடியன் நம்ம சம்பிரதாயத்துல எப்படி பேசுவோன்றதுதான் பரிபாஷாடி. சூப்பர். நம்ம சம்பிரதாயத்துல எப்படி பேசுவோங்கிறதுதான் பரிபாஷை. ஜெனரலி நம்ம ஒரு ஹம்பிளாவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பேசுற பாஷை பரிபாஷையா ஆகும். பரிபாஷை அப்படிங்கிறது வந்து நல்ல பாஷை அப்படின்ற அர்த்தத்துல வருது. சோ எது நல்ல பாஷை அப்படின்னு கேட்டா நல் வார்த்தைகளை கொண்ட பாஷை. when we use the right words it becomes good language. when we use the right tone it becomes good language. when we use the right pace it becomes good language. இப்ப கடகடகடான்னு போய் பேசிட்டோம்னா புரியாது இல்லையா, சரியா மீனிங் கன்வே ஆகாது. அதே மாதிரி நம்மளோட டோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே விஷயத்த ஒரு காம் டோன்ல சொல்றதுக்கும் டென்ஷனா சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஐ எம் கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம், அப்ப வந்து நம்மள அம்மா கூப்பிடுறா, வரேம்மா அப்படின்னு நம்ம சொல்றத நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதுல டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கன்வே ஆகலாம். வரேம்மா அப்படின்னு சாதாரணமா சொன்னோம்னா சரி ஓகே நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். வரேம்மா அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியறது, நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, அச்சிச்சோ நாய் ஆயிடுச்சு, நம்மளால ஃபாஸ்டா கிளம்ப முடியல அப்படின்னு நம்ம டென்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. சோ அந்த டோனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் நல்ல பாஷை உருவாரு. இதுல சம்பிரதாயத்துல சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பெரியவாள்லாம் வச்சுட்டு இருக்கா. பெரியவாளோட பேசும் பொழுது பொதுவாவே சில விஷயங்களை ரெஃபர் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணினா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையில சில வார்த்தைகளை இன்னைக்கு கத்துக்க போறோம். சரியா? சோ அதுதான் இந்த செஷனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எல்லாம் பிபிடி காமிக்கிறேன். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்பிரதாய பரிபாஷை. பரிபாஷை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நல்ல பாஷை. ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ். இப்போ என்னென்ன வார்த்தைகளை நம்ம பரிபாஷையில கத்துப்போம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் வேர்ட் அடியேன் அப்படிங்கிறது. அடியேன் அப்படின்னா என்னன்னா ஐ மீ அப்படின்னு அர்த்தம். சரியா? இட்ஸ் ஆர் ஐடென்டிபிகேஷன். இப்போ இங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் குழந்தைகள். அடியேன் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர நம்ம ரெஃபர் பண்றச்சே சொல்லக்கூடாது. இப்போ அடியேனை கேட்டேன்னா உன் பேர் என்ன அப்படின்னு அடியனை வந்து யாராவது கேட்டா அடியேன் பிரபாசேனேஷ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களை ஏதாவது யாராவது வந்து பேர் கேட்டானா உங்க பேரை நீங்க சொல்லலாம், அடியேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடியேன் அடியேன் நம்ம கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றச்சே some people mistakenly feel that adiyan is like ma'am or sir. இப்போ அடியனோட பேரே அடியேன் அப்படின்னு நினைச்சுடுவா சில பேர்லாம், பிரபா அடியேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அந்த வேர்டு. அடியேன் மீன்ஸ் ஐ, மீ, மை செல்ஃப். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணணுமோ அப்போதான் அடியேன் அப்படிங்கறத சொல்லணும். இப்ப நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம எல்லாருமே ராமானுஜ தாசர்கள். ராமானுஜர் அப்படின்றவர் நம்ம சம்பிரதாயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆச்சாரியன்.
சோ நம்மளோட ஐடென்டிபிகேஷனை ராமானுஜதாசன் இல்ல ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லிக்கணும். சோ அடியேன் பிரபா ராமானுஜதாசி அப்படின்னு அடியனுடைய ஐடென்டிபிகேஷனை சொல்லலாம் யாராவது கேட்டா. சரியா? சோ இப்போ ஒருத்தர் கிரீட் பண்ணும்பொழுது எப்படி சொல்லணும்? எக்ஸாம்பிள் இங்க ஸ்லைட்ல தெரியறது. ஒருத்தரோட பேர் கோவிந்தன், இன்னொருத்தரோட பேர் மாதவன் வச்சுப்போம். சோ உங்க பேர் என்ன அப்படின்னு மாதவன் கோவிந்தனை கேட்டார்னா கோவிந்தன் எப்படி பதில் சொல்லுவார்? அடியேன் கோவிந்த ராமானுஜதாசன். இப்போ கோவிந்தன் கேட்கிறார் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா மாதவன் சொல்லுவார் அடியேன் மாதவ ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். சரியா? இப்போ 2 பேர் அடியேன் பிக் பண்றேன். நீங்க ஒருத்தர் பேர் கேட்டுண்டு அடியேன் ராமானுஜதாசன், கேர்ள்ஸா இருந்தா ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப இந்த பிரதர் சிஸ்டர்ஸ பிக் பண்றேன். வைஷ்ணவி அண்ட் கிருஷ்ணராகவன். நீங்க 2 பேரும் அன்மியூட் பண்ணுங்க. ஒருத்தர் கேட்டுக்கோங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேளு. வைஷ்ணவி நீ முதல்ல கேளு, அப்புறம் கிருஷ்ணராகவன் நீ கேட்கலாம். உன்னோட பேர் என்ன? அடியேன் கிருஷ்ணராகவ. அடியேன் கிருஷ்ணராகவ ராமானுஜதாசன் சொல்லு. அடியேன் கிருஷ்ணராகவன் ராமானுஜதாசன். சூப்பர். இப்ப நீ அக்காவை கேளு உங்க பேர் என்ன அப்படின்னு கேளு. உங்க பேரு என்ன? அடியேன் வைஷ்ணவி ராமானுஜதாசன். சூப்பர், வெரி நைஸ். So we'll pick the other brother sister pair. Gayatri Krishna Shatagopan. நீங்க 2 பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? அடியேன் ராமா ஸ்ரீ கிருஷ்ண சதகோப ராமானுஜதாசன். அடியேன் உங்களோட பேர் என்ன? அடியேன் காயத்ரி ராமானுஜதாசி. தாசன் ராமானுஜதாசி கத்துட்டோம். இப்போ நம்ம கேள்வி கேட்கறது எப்படி கேட்டோம்? உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோம் இல்லையா? சோ அது உங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம சுவாமி அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டோம். தேவரீருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டோம். தேவரீர் அப்படின்னா யூ அப்படின்னு அர்த்தம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஓகே, வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னா தேவரீருடைய பேர் என்ன. இப்ப பேருன்னு சொல்லலாம், திருநாமம்னு சொல்லலாம். திருநாமம் அப்படிங்கறத நீங்களாம் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க. வெரி ஸ்மார்ட் கிட்ஸ், யூ கேன் பிக் ஈவன் தட். சோ லெட்ஸ் லேர்ன் இட் லைக் திஸ். தேவரீருடைய திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டா உங்க பேர் என்னன்னு அர்த்தம். சரியா? அப்போ இதே கொஸ்டின் இப்போ உங்க பேர் என்ன நீங்க கேட்டதுக்கு பதிலா தேவரீருடைய திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஆப்போசிட் பர்சன் அடியேன் சோ அண்ட் சோ ராமானுஜதாசன் ஆர் சோ அண்ட் சோ ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப அந்த எக்ஸசைஸ பண்ணலாம் நம்ம. சரியா? இப்ப யாரும் சொல்றேன் தெரியுமா? அத்வைத் அண்ட் ஸ்ரீரங்க ராமானுஜம். நீங்க 2 பேரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருத்தர் உங்க பேர் கேட்டுக்கணும். சரியா? தேவரீருடைய பேர் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் அத்வைத் நீ கேளு. ஸ்ரீரங்க ராமானுஜம் நீ பதில் சொல்லு. அதுக்கப்புறம் அகைன் ஸ்ரீரங்க ராமானுஜம் நீ தேவரீருடைய பேர் என்ன அத்வைத்த கேளு. அத்வைத் பதில் சொல்லுவான். சரியா? ஓகே. அத்வைத் ஸ்டார்ட். தேவரீருடைய பேர் என்ன? பதில் சொல்லுமா ஸ்ரீரங்க ராமானுஜம். கேக்கலப்பா நீ சொல்றது. அடியேன் அத்வைத் வாய்ஸ் கேட்கல. அடியேன் அத்வைத் இன்னொரு தடவை கேள்வி கேளுமா. தேவரீருடைய பேர் என்ன? அத்வைத் கேட்டுட்டான், சொல்லுமா ஸ்ரீரங்க ராமானுஜம். ஓகே. ஸ்ரீரங்க ராமானுஜதாசன். அடியேன் ஸ்ரீரங்க ராமானுஜதாசன். அடியேன் ஸ்ரீரங்க ராமானுஜதாசன். இப்ப நீ கேளு கேள்வி. அடியேனுடைய
தேவரீருடைய பேர் என்ன சொல்லு. தேவரீருடைய பேர் என்ன? தேவரீருடைய திருநாமம் என்ன அப்படி கேட்டா பெட்டர். தேவரீர் திருநாமம் என்ன? ராமானுஜதாசன். Super, very good. Okay, we'll do this with one more pair. Hridya and Sanjana. நீங்க ரெண்டு பேரும் கேக்குறீங்களா ஒருத்தர்? தேவரி மன்வதத்தில் நாமம் என்ன? தேவரீரோட திருநாமம் என்ன கேட்டா ஹிருத்யா. சஞ்சனா பதில் சொல்லுங்கண்ணா. அடியேன் சஞ்சனா ராமானுஜ தாசி. வெரி குட். நீ அந்த क्वेश्चन கேளு. அதே क्वेश्चन கேளு ஹிருத்யாட்ட. உங்க இல்ல திருநாமம் தேவரீரோட திருநாமம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். தேவரி திருநாமம் என்ன? அடியேன் ஹிருதயா ராமானுஜ தாசி. சூப்பர். கண்ணா உன் பேர் ஹிருதயாவா ஹிருத்யாவாமா? ஹிருத்யா. ஹிருத்யா. ஓகே சூப்பர். சோ நல்லா புரிஞ்சிட்டு உங்களுக்குலாம். we'll go further. okay, so இதுதான் usages of அடியேன் and தேவரீர். அத மாத்தி கேட்க கூடாது. அடியேனோட பேர் என்ன அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து நம்ம கேட்க கூடாது. சரியா? தேவரீரோட பேர் என்னன்னு கேட்கணும். ஓகே ரைட். இப்போ இன்னொரு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. வாங்கோ அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பெரியவாள் எல்லாம் கூப்பிடணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா ஏளனும் அப்படின்னு சொல்லணும். ஏளனும் ஆர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னா ப்ளீஸ் கம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கறச்சே அவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் பெரியவாள்லாம் நம்ம பாத்துக்கு வந்தானா வாங்கோ அப்படின்னு சொல்றத காட்டிலும் ஏளனும் அப்படின்னு சொல்றது will be a nicer way of calling them. சரியா? எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் வேர்டு. அது வந்து டிஸ்டார்ட் ஆகி ஏளனும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏளனும் அப்படின்னு சொன்னாலே குட் தான். பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பெருமாள் ப்ரொசெஷன்ல வர்றாருன்னா பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீன்ஸ் பெருமாள் இஸ் கம்மிங்னு அர்த்தம். அந்த மாதிரி somebody is coming home, அவளை வந்து நம்ம மரியாதையா கூப்பிடணும்னா சுவாமி ஏளனும் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு very important phrase which you can use daily is dhanyosmi or dhanyasmi. boys இருந்தா dhanyosmi சொல்லணும். thank you சொல்லணும்னா dhanyosmi அப்படி சொல்லணும். கேர்ள்ஸ்னா thank you சொல்லணும்னா dhanyasmi அப்படி சொல்லணும். ஓகே? தன்யனானேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. தன்யன்னா the one who is very thankful or very grateful. so dhanyaha asmi dhanyosmi means I am very thankful, thank you அப்படின்னு அர்த்தம். தன்யா அஸ்மி தன்யாஸ்மி அப்படின்னாலும் I am very thankful, thank you அப்படின்னு அர்த்தம். கேர்ள் சொல்றச்சே தன்யா அப்படின்னு தன்னை தானே நினைச்சுக்கணும். so it becomes dhanyasmi. and boy சொல்றச்சே dhanyosmi, dhanyaha asmi becomes dhanyosmi. சரியா? so கரெக்டா யூஸ் பண்ணுங்க dhanyosmi and dhanyasmi. now we move to the next slide. now this is also very useful. generally books எப்படி ரெஃபர் பண்ணுவா பெரியவா அப்படின்னு கேட்டா ஸ்ரீ கோஷம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீ கோஷம் அப்படின்னா ஒரு ஹோலி புக் அப்படின்னு அர்த்தம். and verses of ஆழ்வார்ஸ் or ஆச்சாரியாஸ், like whatever you learn. for example இப்ப நீங்க ஞாச தசகம் கத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல அகம் மத்ரக்ஷ்ண பரோ மத்ரக்ஷ்ண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதா அப்படிங்கிறது ஒரு வேர்ஸ் இல்லையா? அந்த வேர்ஸ வந்து ஸ்ரீ சூக்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? in plural it becomes ஸ்ரீ சூக்திகள். so ஸ்ரீ சூக்திகள் refers to verses written by ஆழ்வார்ஸ், ஆச்சாரியாஸ் or
other elders. சரியா? so ஸ்ரீ கோஷம்னா புக்ஸ், ஸ்ரீ சூக்திகள்னா verses. ஸ்ரீ கோஷத்துல ஸ்ரீ சூக்திகள் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு டெர்மினாலஜிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ கோஷம்னா புக்ஸ், ஸ்ரீ சூக்திகள்னா verses. ஆல்ரைட்? சோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? அடியேன் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிபிகேஷன். அடியேன் ராமானுஜதாசன் ஆர் ராமானுஜதாசி அப்படின்னு நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். சுவாமி அப்படின்னு இன்னொருத்தர கூப்பிடுறச்சே கூப்பிடணும். அவளை அட்ரஸ் பண்றச்சே யூ அப்படிங்கிற ஸ்தானத்துல தேவரீர் அப்படின்ற வார்த்தை வரும். ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லணும்னா ஏளனும் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ சொல்லணும்னா பாய்ஸ் இருந்தா தன்யோஸ்மி சொல்லணும், கேர்ள்ஸ் இருந்தா தன்யாஸ்மி சொல்லணும். அடுத்தபடியா ஹோலி புக்ஸ்க்கு, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்க்கு ஸ்ரீ கோஷம்னு பேரு. and verses written inside these books by Alvars Acharyas are called as Shri Suktigal. சரியா? அடுத்தது ஆத்துல சில விஷயங்கள் பரிபாஷையா நம்ம பேசுவோம். You might have even heard elders at home talking like this. இப்ப நம்ம ஆத்துல ஒரு பெருமாள் சன்னதி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆத்துல அப்பா ஆராதனம் பண்றார் அப்படின்னா அந்த பெருமாளை ஒரு இடத்துல ஏழை பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? பெருமாள் ஒரு இடத்துல ரிசைடு பண்ணுவார் ஆத்துல. அந்த இடத்துக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு கோயில் ஆழ்வார் அப்படின்னு பேரு. and the puja that is done for Perumal is called as திருவாராதனம். ஆராதனம் பண்றது அப்படிங்கிறது பூஜை பண்றது. அது ஸ்ரீ வைஷ்ணவ ஆராதனம் அப்படிங்கறது ஸ்பெஷலா திருவாராதனம் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த திருவாராதனம் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கெல்லாம் பெருமாள் தீர்த்தம் அப்படின்னு கொடுப்பான். ஒரு ஜலம் நம்மளுக்கு கொடுப்பா இல்லையா கையில, கோவிலையும் தருவாது. அதுக்கு பெருமாள் தீர்த்தம் அப்படின்னு பேரு. அண்ட் ஆச்சாரியனுடைய பாதுகை அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எல்லாராங்கள்லயுமே இருக்கணும். நம்மளுடைய ஆச்சாரியாலோட ஸ்ரீ பாதுகையை எப்பவுமே நம்ம வச்சுட்டு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு பிக்கெஸ்ட் பிளெஸிங். அந்த பாதுகைக்கு ஆராதனம் பண்ணுவா எவ்ரி துவாதசிக்கு. அதே மாதிரி அந்த ஆச்சாரியனோட திருநக்ஷத்திரம், தட் இஸ் அவரோட பர்த் ஸ்டார் வந்ததுன்னா அன்னைக்கும் அந்த ஸ்ரீ பாதுகைக்கு ஆராதனம் பண்ணுவா. அப்படி ஆராதனம் பண்ணி வர தீர்த்தத்துக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் பெரியவாளுடைய ஆம் இருக்கு இல்லையா, ஹவுஸ், அத திருமாளிகை அப்படின்னு சொல்லுவா. ஓகே, so once again let's revise this. ஆத்துல இருக்கிற பெருமாள் சந்நிதிக்கு கோயில் ஆழ்வார் அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு பண்ற பூஜைக்கு திருவாராதனம் அப்படின்னு பேரு. அப்படி திருவாராதனம் பண்ணி கொடுக்கிற தீர்த்தத்துக்கு பெருமாள் தீர்த்தம்னு பேரு. ஆச்சாரியனுடைய பாதுகைக்கு ஆராதனம் பண்ணி அதுலேந்து வர தீர்த்தத்துக்கு ஸ்ரீபாத தீர்த்தம்னு பேரு. பெரியவாளுடைய கிரகத்துக்கு, ஹவுஸ்க்கு திருமாளிகை அப்படின்னு பேரு. சரியா? Now before we go further, let's try to revise this. Okay, so I will ask a question, you can raise your hands. ஆத்துல இருக்கிற பெருமாள் சந்நிதிக்கு என்ன பேரு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க குழந்தைகளா. சஞ்சனா சொல்லுமா. கோவில் ஆழ்வார். கோவில் ஆழ்வார், சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन சந்தோஷ், நீ சொல்லு. ஆத்துல பெருமாளுக்கு பூஜை பண்றதுக்கு என்ன பேரு? திருவாராதனம். சூப்பர். ஸ்ரீநிகேதன், நீ சொல்லு. திருவாராதனம் பண்ணிட்டு ஒரு ஜலம் நம்மளுக்கு கிடைக்குமே, அதுக்கு என்ன பேரு? ஸ்ரீநிகேதன் சொல்லுமா.
பெருமாள் தீர்த்தம் ஐயன். சூப்பர். சுதர்ஷன் நீ சொல்லு. பாதுகைக்கு ஆராதனம் பண்ணிட்டு கிடைக்கிற தீர்த்தத்துக்கு என்ன பேரு? ஸ்ரீ பாத தீர்த்தம். ஸ்ரீ பாத தீர்த்தம். வெரி குட். ஹிருத்யா நீ சொல்லு. பெரியவாளுடைய ஹவுஸுக்கு என்ன பேரு? திருமாளிகை. திருமாளிகை. சூப்பர். ஓகே, காயத்ரி கிருஷ்ண சட்டகோபன் நீங்க சொல்லுங்க. யூ அப்படிங்கறதுக்கு என்ன? தேவரீர். அடியன் தேவரீர். நீங்க சொல்லுங்க. ஒருத்தர ப்ளீஸ் கம்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ப்ளீஸ் கம்னா ஏழணும் இல்லைன்னா எழுந்திரணும். சரியா? எழுந்திரணும். வெரி குட். ஓகே, தேங்க்யூ அப்படிங்கறதுக்கு பாய்ஸ் என்ன சொல்லணும்? ஓகே, ஹிருத்யா நீ சொல்லு. தன்யோஸ்மி. தன்யோஸ்மி. ஓகே, வேற எந்த ஹேண்ட் ரைஸும் இல்ல, சோ நானே கால் அவுட் பண்றேன். கவின் நீ சொல்லு. கேர்ள்ஸ் என்ன சொல்லணும் தேங்க்யூக்கு? கவின் கிருஷ்ணா இருக்கியா? ஓகே, கேவி வெங்கடநாதன் நீ இருக்கியாமா? மேம். யா, கேர்ள்ஸ் தேங்க்யூ எப்படி சொல்லணும் பரிபாஷா? தன்யோஸ்மி. தன்யோஸ்மி. பெர்ஃபெக்ட். சூப்பர். நன்னா கத்துண்டிருக்கேள். வில் கோ ஃபர்தர். இப்ப கோவில்ல சில பரிபாஷை வார்த்தைகள் யூஸ் பண்ணுவா. அதுல இருந்து சிலதை நம்ம கத்துக்கலாம். இப்ப பெருமாளுக்கு ஒரு ஹோலி பாத் கொடுக்கறா, அபிஷேகம் பண்றா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும்? திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லணும். பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது அப்படின்னா பெருமாளுக்கு ஹோலி பாத் அபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன அடியன்? ஆல்ரெடி திருமஞ்சனம் ஹோலி பாத் ஃபார் தி லார்ட் தெரியும் அடியன். ஆல்ரெடி தெரியுமா? வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. சூப்பர். ஓகே, அடுத்தது இந்த பெருமாளோட ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, விசிறி, அதுக்கு திருவாலவட்டம் அப்படின்னு பேரு. திரு ஆலவட்டம் ஆர் திருவாலவட்டம் அப்படின்னு பேரு. அப்புறம் இந்த திருவாலவட்டம் அப்படின்னு இந்த விசிறிக்கு பேரு. இந்த இப்படி இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர்ல தெரியறது இல்லையா இந்த ஸ்லைடுல, அதுக்கு வெண்சாமரம் அப்படின்னு பேரு. சாமரம் ஆர் வெண்சாமரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. ஒயிட் கலர்ல இருக்கிற இந்த மாதிரி ஃபெதரி ஃபேன் அதுக்கு வெண்சாமரம் இல்ல வெறும் சாமரம் அப்படின்னு பேரு. அப்புறம் பெருமாள் வெளியில ஏழ்ற ரோல்யோ இந்த ப்ரொசெஷன், அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா புறப்பாடு. ஓகே, புறப்பாடு ஆர் புறப்பாடு in spoken colloquially, that is பெருமாள் கோயிங் இன் ப்ரொசெஷன். அப்புறம் இந்த ப்ரொசெஷனை தூக்கிண்டு போறாள் இந்த மனுஷாள்னா, அவளுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்னு பேரு. இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் எதுல பெருமாளை ஏழை பண்ணிட்டு போறா, எதுல பெருமாளை தூக்கிட்டு போறான்னு கேட்டா அதுக்கு ஒரு அழகான ஒரு பேர் இருக்கு. அதுக்கு தோளுக்கு இனியான் அப்படின்னு பேரு. தோல்னா ஷோல்டரோ இல்லையோ, அந்த ஷோல்டருக்கு ஸ்வீட்டா இருக்கும் பெருமாளை கேரி பண்றதுனால, அதனால அதுக்கு தோளுக்கு இனியான் அப்படின்னு பேரு. சோ அந்த தோளுக்கு இனியான தூக்கறவாளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்னு பேரு. ஸ்ரீபாதம் தாங்கிகள் தோளுக்கினியான்ல பெருமாளை ஏழை பண்ணி பெருமாள் புறப்பாடு கண்டருளுவார். புறப்பாட்டுல வருவார் வீதியில. வீதினா ஸ்ட்ரீட். ஓகே, சோ பெருமாள் புறப்பாடா வரார், வீதியில வரார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் தூக்கரா, ஸ்ரீபாதம் தாங்கிகள் தோளுக்கினியான தூக்கரா, தோளுக்கினியான் மேல பெருமாள் ஏழ்ருக்க. ஓகேவா? சோ இதெல்லாம் some general things that you might hear when you go to temples.
சோ அதை ஃபெமிலியரைஸ் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தது. சரியா? சோ டு ரிவைஸ் அகெயின், திருமஞ்சனம் அப்படிங்கிறது பெருமாளுடைய ஹோலி பாத் ஒரு அபிஷேகம். திருவாலவட்டம் ரெஃபர்ஸ் டு பெருமாள்'s fan or visiri. Ven chamaram or this chamaram refers to another kind of feathery fan. பெருமாளுடைய ப்ரொசெஷனுக்கு புறப்பாடுன்னு பேரு. People who carry பெருமாள் for புறப்பாடு or in procession are known as Shripadam Tangis, and பெருமாள் is placed on a தோளுக்கினியான் to be carried in procession or புறப்பாடு. Alright, so we'll revise this before going further. சரி, இப்போ அடியன் கால் அவுட் பண்ண போறேன். யார் ஆன்சர் பண்ணலையோ அவளை கால் அவுட் பண்ண போறேன். ஓகே, ஸ்ரீரங்கா நீ சொல்றியா கண்ணா? பெருமாளோட அபிஷேகத்துக்கு என்ன பேரு? திருமஞ்சனம். சூப்பர். ஓகே, ஸ்ரீ ரங்கராமானுஜம், உனக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन. பெருமாளுடைய ஃபேனுக்கு என்ன பேரு? திருஆலவட்டம். ஆலவட்டம். சூப்பர். அந்த ஃபெதரி ஃபேனுக்கு என்ன பேரு சந்தோஷ்? ஒயிட் கலர் ஃபெதரி ஃபேன் ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு? ரைட்ல அது பேர் எழுதல, ஆனா சொன்னேன் இப்போ இல்லையா? என்னது அது? அதுக்கு பேர் வெஞ்சாமரம் ஆர் சாமரம். சாமரம் இஸ் சான்ஸ்கிரிட், வெஞ்சாமரம் அப்படிங்கிறது தமிழ். சோ சாமரம்னே வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியா? நான் வச்சுக்கிறியா? ஓகே. வைஷ்ணவி ப்ரொசெஷன்னா என்னமா? புறப்பாடு. சூப்பர். ஓகே, இங்க டைரியில யார் இருக்கேள்? என்னோட ஃபேஸ் தெரியாது, உன் பேர் ஃபுல்லா தெரியல. கிரண்மயி. எஸ், கிரண்மயி நீ சொல்லுக்கண்ணா. who are people who carry Perumal in procession called? புறப்பாடு. புறப்பாடுல யாரு பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவா? அவளுக்கு என்ன பேரு? ஸ்ரீபாதம் தாங்கி. சரியா? ஓகே, ஞாபகம் வச்சு. ஓகேவா? சரி, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். சோ வெரி நைஸ். இப்போ வந்து நம்ம வந்து மேல போலாம். ஓகே, சோ கோவில்ல இருக்கிற பரிபாஷையும் பார்த்துட்டோம். இன்னும் சிலதெல்லாம் இருக்கு கோவில் பரிபாஷையில. ஓகே, இன்னும் ஜஸ்ட் 3 more words. கோவில்ல இருக்கிற கிச்சனுக்கு திருமடப்பள்ளி அப்படின்னு பேரு. திருமடைப்பள்ளி ஒரு திருமடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் கோவில்ல பிரபந்தம் சொல்றா இல்லையா, that is called as சேவா காலம். சேவா காலம் means the time to do சேவா. what kind of சேவா அப்படின்னு கேட்டா, the சேவா of reciting பிரபந்தம். இப்போ நீங்க இந்த ஸ்தோத்திரம் பிரபந்தம் எல்லாம் கத்துக்கிறீர்கள் இல்லையா, that is great service to பெருமாள். learning that and being able to recite it in front of பெருமாள் is doing great service or சேவா to him. அதனாலேயே பிரபந்தம் சொல்றது அப்படிங்கிறதுக்கே சேவா காலம்னு பேர் வச்சிருக்கா. ஓகே, யாருமா அடியேன் சொல்லுமா? என்னோட தாத்தா வந்து பாண்டிச்சேரியில வந்து வரதராஜ கோவில்ல சேவா காலம் சொல்லுவாங்க அடியேன். சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். என்னோட தாத்தா. வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் சேவா காலம் பண்ணணும். பெருமாளுக்கு நன்னா கத்துண்டு சூப்பரா சேவிச்சு சேவா காலம் பண்ணணும். சரியா? இப்போ அந்த சேவா காலம் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து திருப்பல்லாண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருப்பல்லாண்டுல என்னாளெம்பெருமான் வரைக்கும் சேவிச்சுடுவா. ஓகே, அதுக்கப்புறம் அல்வழக்கொன்றுமில்லா அண்ட் பல்லாண்டு பவித்திரனை இருக்கும் இல்லையோ, லாஸ்ட் 2 பாசுரம்ஸ், அத வந்து தனியா நின்னுண்டு ஸ்லோவா ரிசைட் பண்ணுவா. சோ அந்த மாதிரி பண்றதுக்கு சாத்து முறை அப்படின்னு பேரு. சாத்து முறைங்கிறது the concluding part of any சேவா காலம். right? so that is சாத்து முறை. so the learned are once again திருமடப்பள்ளி சேவா காலம் and சாத்து முறை. now you ask me any doubt that you have. யார் கேட்டது? அரியன் ஸ்ரீரங்கராமானுஜம். அரியன்
நாங்க சேவாக்காலம் போயிட்டு வந்தோம் ஐயன். எங்க எங்கம்மா எந்த கோவில்ல? வரதராஜ பெருமாள் கோயில் அடியேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் நன்னா பிரபந்தம் கத்துண்டு கோஷ்டிக்கு போய் சேவா காலம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். கோஷ்டிங்கிறது that group of Sri Vaishnavas who do சேவா காலம் or who do any kind of service to Perumal for that matter. சரியா? ஓகே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்னா எல்லாரும் பண்ணணும். சேவா காலத்துக்கு எல்லாரும் தயாராகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூ கிட்ஸ். ஏன்னா நீங்களாம் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க எல்லாருமே. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இன்னும் 2 வார்த்தை இருக்கு. பெருமாள் எந்த இடத்துக்குள்ள இருக்காரோ, அதாவது பெருமாள் சந்நிதி ஒண்ணு நம்ம சேவிப்போம் இல்லையா கோவில்ல, மெயின் சந்நிதி இருக்குமே, அந்த சந்நிதி, அந்த மூலவர் இருக்கிற சந்நிதிக்கு கர்ப்ப கிரகம் அப்படின்னு பேரு. அதுக்கு மேல இருக்கிற அந்த குட்டி டவர் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு விமானம் அப்படின்னு பேரு. So place where the main deity Moolavar resides in a temple is called Garbhagraham, and the rising tower of the temple is called as Vimanam. So in the last 5 words ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் மேல போலாம். திருமடப்பள்ளி அப்படின்னா temple kitchen. Time for reciting prabandham or the service of reciting prabandham is called as seva kalam, and concluding part of seva kalam is saatumurai. அப்புறம் the place where Moolavar Perumal resides is called as Garbhagraham or Sanctum Sanctorum, and the rising tower above the Garbhagraham is called as Vimanam. சரியா? So இப்போ விக்காடியன் கேக்குறேன் questions. ஓகே, டெம்பிள் கிச்சனுக்கு என்ன பேரு? யார் ஆன்சர் பண்றீங்க? தீக்ஷா நீ சொல்றியா? விமானம். No, Vimanam is the rising tower above the temple. Temple kitchen is Thirumadaippalli. Okay, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நீலா நீ சொல்றியாமா? Time for reciting prabandham or service of reciting prabandham is called as what? Seva kalam. சரியா? ஞாபகம். சேவா காலம். Very good. But concluding part of the seva kalam is what? Advait நீ சொல்றியா? It's called Saatumurai. Perfect, super, very good. Now the place where Moolavar Perumal resides, அது என்னது? கவின் கிருஷ்ணா நீ சொல்லு. கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகம், சூப்பர். அதுக்கப்புறம் கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கிற அந்த டவர் தான் விமானம். அது ஒருத்தர் சொல்லிட்டா ஏற்கனவே. Okay, so with this we finish with the few words of paribhasha that we had to learn. சரியா? இப்போ we have a story to listen to today which is called as always be humble. In the story நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் we will see what the assignment is. Just a minute. करसूरीन्द्र गुरुवर्य पदाब्बुजाब नवती तरटोत्तम साब गुरुपंक्ति श्रीयद्दुब्बा. Hello friends, today I am here to tell you a story titled Always Be Humble. This is a story from the Kedopanishad. It is said that once all the devas, that is the celestials, won a battle against the asuras, and they were celebrating their victory with a party. All the devas were present in that party. Indra, Agni, Vayu and all other celestials were making merry.
They had won a battle after all, so it was a very deserving celebration, they felt. Even as they indulged in these celebrations, they noticed a huge form outside Svargaloka, outside the abode of celestials, heaven. So Indra was curious to know who this visitor was. So he sent Agni to go and investigate. Agni stepped out, and as soon as this huge form saw Agni, he put a question to Agni. He asked Agni, "Who are you?" Agni said, "I am the god of fire. I am known as Agni." Then that huge form asked him another question. "Could you please tell me what does Agni mean?" He asked him the meaning of the name Agni. So Agni explained that Agni means fire, which is something that can burn anything that it comes in contact with. Okay, sir. Thank you, sir. Thank you, ma'am. Yeah. Okay, sir. To this, the huge form replied, "If that is the case, O Agni, can you burn this blade of grass?" He asked. He had a blade of grass in hand, and he asked Agni if Agni could burn that blade of grass. Agni was amused at this. Burning a mere blade of grass is nothing for me. I can do it within a jiffy. And he just blew at that blade of grass. But that blade of grass did not catch fire. Agni tried to increase his intensity more and more. He did his best to make the grass catch fire, but nothing happened. Frightened, Agni returned back to his comrades. This kindled the curiosity of Indra even more. So he sent Vayu next to go and meet this person who had a big form. Vayu went to investigate, and he told the big form that he was Vayu. That big formed person asked Vayu the meaning of his name. Vayu said, "Vayu means wind, and wind can blow off anything." To this big person told him, "In that case, you please blow off this piece of grass." It was the same piece of grass which failed to catch fire. Vayu really felt it strange, said, "Blowing a mere blade of grass is child's play for me. I can do it in no time." And he just tried to blow it very lightly. The blade of grass did not budge. Vayu was surprised, and he increased his intensity of blowing. But this blade of grass remained where it was. It did not move an inch. Vayu too was completely perturbed by this incident and returned back to Indra. Then Indra himself decided to go out and find out who this person was. Indra looked at the big form that was present in front of him, and he got a bit scared because this was the person who had made the efforts of Agni and Vayu completely futile. So, with a lot of fear in his mind, he looked at this big form and was thinking what to question him. At this time, goddess Parvati intervened, and she told Indra, "Indra, please do not try to show off in front of this great person, because actually this person with a big form here looks like a yaksha, but he is actually Parabrahma himself, the Supreme Lord of the universe, and he has come to show you, O Indra, that your victory in the battle against Asuras happened because of the will of the Supreme Lord, not because you had the
prowess to win over anything. So essentially, if a person is victorious, the real reason behind his victory is the will of the Supreme Lord or his sankalpam. If the Supreme Lord wills, if he has the sankalpam that one should be victorious, he blesses that person with the strength, courage and efficiency to perform that job and attain victory. So, if one gets victorious, he must always remember that his victory has come as a result of the blessing of the Supreme Being. He should not take the success of his victory to his head. He should not become proud of his success. He should not get vanity go into his head. So it's extremely essential that one should always be humble, because if we lose humility, then we feel we become all powerful and we start to do things which are not righteous, because the feeling of having victory has intoxicated us and is preventing us from seeing what is right and wrong. In this case, the celestials, the devas, somehow got this victory into their heads. They thought they were all powerful and they could burn or blow off anything that was there in the world. But they realized that even to burn or blow a blade of grass, it is extremely essential that they are bestowed with the blessings of the Supreme. So let us always remember that if we have any achievements in life, we owe it to the Lord. It is because of Him that we have this success, and it is to Him that we submit this success as service. So friends, from this story, let us always learn to be humble. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः. So இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததா? Yes, Adiyan. நல்லா இருந்தது. The story தேவாஸ்லாம் ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா? எஸ் வைஷ்ணவி. Adiyan அவ அசுராஸ வின் பண்ணதுனால ப்ரௌடா இருந்தாடி. ஓகே, வெரி குட். அதனால செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ என்ன ஆச்சு? ஒரு பெரிய ஃபார்ம் வந்தது. யக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சில இடத்துல. இட் இஸ் a very huge form. அது வந்து என்ன சொல்லிட்டு, அக்னிய பார்த்து என்ன சொல்லிட்டு, ஹிருத்யா என்ன சொல்லிட்டுமா? உன்னோட பேர் என்னது? பேர் என்னதுன்னு கேட்டதுக்கு அது என்ன சொல்லிட்டு பதில்? என் பேர் அக்னி. ஓகே, என் பேர் அக்னி, அக்னி தேவன் சொன்னான். அந்த ஃபார்ம் கேட்டது, அதுக்கு அக்னி தேவன் சொன்னார். ஓகே, அக்னினா யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அக்னி என்ன சொன்னார் பதில்? சந்தோஷ். Adiyan, which could fire anything, Adiyan. Which can burn anything. Okay. அப்படி சொன்ன உடனே அந்த ஹியூஜ் ஃபார்ம் வந்து ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ ப்ளோ பண்ண சொல்லிட்டு. ப்ளோ பண்ண முடிஞ்சுதா அக்னியால? காயத்ரி, ப்ளோ பண்ண முடிஞ்சுதா? No, Adiyan. Yes, Neela, why? Because it was Perumal in the form. It is Perumal in the form, and Agni was proud. He thought he could burn anything, but without the will of Perumal, even burning a blade of grass wouldn't be possible for him. Right? Very good. Yeah. Very good. Super. Next, who came? Hiranmayi, nee sollu. Adiyan.
அக்னிக்கு அப்புறம் which deva came? Vayu. Yes, perfect. Vayu came and he was also told to blow that blade of grass because he claimed he could blow anything away. But the same thing that happened to Agni happened to him also. வாயுவாலையும் அந்த blade of grass blow பண்ண முடியல. ஏன்னா பெருமாளோட வில் இல்லாம, பெருமாளோட சங்கல்பம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது, வேர்ல்ட்ல எதுவுமே நகர முடியாது. So we have to realize that நம்ம ஏதாவது பண்ணினோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணித்துனா கூட பெருமாள் சங்கல்பிச்சிருக்கார், பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், பெருமாள் பிளஸ் பண்ணியிருக்கார், அதனால இது நடந்தது அப்படின்னு நினைச்சு நம்ம ஹம்பிளா இருந்துக்கணும். நம்ம தான் இதை பண்ணிட்டோம், நம்ம கிரேட் அப்படின்னு நம்ம ப்ரௌட் ஆயிடக்கூடாது. அதுதான் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லித்தரு. சரியா? ஓகே. So that was about the story. Now Adian will tell you what assignment we have to do for this session. Okay. So the assignment is you have some 5 fill in the blanks. Temple kitchen is called Madaipalli. Main shrine in a temple is called Garbhagraham. I or me is referred to as Adiyan in Paribhashai. Water offered to Padukas is called Shri Pada Tirtham. Holy bath given to the Lord is called Tirumanjanam. So you have to write these. And then you have to explain 2 terms, that is Purapadu and Koilalvar. Purapadu is the procession in which Perumal goes, and Koilalvar is the Sannidhi for Perumal at home. Okay. And then you have to depict the story, always be humble, as a flow chart, or you can recite it and submit like before. சரியா? Dates for submission is 23rd or 24th of June. Kindly don't submit before that. சரியா? அந்த 2 நாள்ல பண்ணுங்க. Don't submit before or after. Fine? So this PPT will be sent as a PDF in your Telegram group, and the recording of this session will also be posted as always. So you can do the homework and submit it. நீங்கலாம் ரொம்ப சின்சியரா homework submit பண்ற பேட்சா இருக்கேள். So very very happy and proud of all of you. So very nice. சரியா? Thank you.